சமாளிக்கிறோங்கிறதுல எப்படி வாழறோங்கிறதே பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது கரண்ட் கட்டுங்கிறது காரண காரியம் இல்லாம தான் இருக்குது. வெயிலுடைய தாக்கம் எல்லா வருஷமும் இருந்திருக்கு. ஆனா இந்த வருஷம் இருக்கிற அந்த பவர் கட்டு மாதிரி எந்த வருஷமும் இருந்தது கிடையாது. இது பர்பஸா செய்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு முழு ஆய்வு அதை பற்றி இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை மக்களும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் தினமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேருடைய தூக்கம் இதனால் கெட்டு போயிருக்கு. இதனுடைய விடிவு காலமும் முதிவு காலமும் எப்போங்கிறது தெரியல. திமுக தான் காரணம். அது யாருக்குமே ஊர்ஜிதமான ஒரு இது, எல்லாருக்குமே ஒரு யூகம் இருக்கும். அதுக்கு உண்டான தகுதியான காரணத்தோடு நமக்கு ஒரு ஆதாரங்களோடு இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி சொல்லலாம். தப்பு கிடையாது. யார் எந்த காரணமாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தண்டிக்கப்பட்டு தான். கடந்த ஒரு வருடமா டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு? கடந்த ஒரு வருடமாக கடந்த ஒரு வருஷமாக டிவிக்கு ஆட்சி இருக்குதாங்கிறதே தெரியாமல் இருக்கு. காரணம் எந்த ஒரு நடவடிக்கைகளும் இன்னும் அவங்க எடுக்கவே இல்லை. எந்த ஒரு தீர்மானங்களும் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. ஆட்சிகள்ங்கிறது இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமான தீர்மானங்கள்ங்கிறது வந்த பிறகு தான் ஆட்சியினுடைய திறமை எப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மக்களுக்கு போய் எதுவுமே சேரணும். சேராமல் இருக்குது. இப்போ எல்லாமே கொள்கை பரப்பில் சொன்னது, தேர்தலுக்காக சொன்ன இதோட இருக்கே தவிர எது ஒன்றும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் செயல்பட ஆரம்பிக்கணும். இந்த செயல்பட்டு ஆரம்பித்து மக்களினுடைய நற்பலன்கள் அடைய போது தான் அந்த ஆட்சியினுடைய இது பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் நல்லதாக செய்யணும், எல்லாருக்கும் நன்மை அடையணும், எல்லா வயதினருக்கும் எல்லாருக்கும் இவருடைய நன்மை அடையணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. யாருக்கும் யாருடைய ஆட்சியில் இருக்காங்க யார் இல்லைங்கிறத பற்றி இல்லை. ஆட்சி எப்படி இருக்கணுங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நன்றி.